பரம்பொருள் யோகமோ, வாசி யோகம், விளக்கு தியானமோ, உருவமத்தி கவனமோ, மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியோ, இல்ல அன்னதானம் போடுறதோ, இல்ல கோவிலுக்கு சென்று வழிபடுவதோ, சிவன் கோயிலுக்கு போறதோ, விஷ்ணு கோயிலுக்கு போறதோ, அனுமார் கோயிலுக்கு போறதோ, பாபா கோயிலுக்கு போறதோ, இல்ல ஏதாவது ஸ்தலங்களுக்கு போறதோ, ஜீவசமாதி வழிபாடுகளோ, உங்க மனசுக்கு அன்னைக்கு எது ரொம்ப டிவைனா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ டிவைன் சார்ந்து அந்த அர்ப்பணிப்பு, அதற்கு அருள் கிடைக்கும். நீங்க ஒன்னும் புதுசா ஸ்பெஷலாலாம் போய் பண்ணல, அர்ப்பணிப்போட ஒரு செயலை செய்யறீங்க. நீங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த உலகத்துல. வேற என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல? நான் அதை சாதிச்சிடும், நீங்க சாதிக்கலாம், நீங்க செய்ய முடியும். அதுதான் நிகழ்த்தும். குக்கர்ல தண்ணி ஊத்திடுறேன், அரிசி போட்டுறேன், மூடிடுறேன், அது சோறா மாறுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அது அதுவே பண்ணிரும். கரெக்டா? பால்ல தயிரை போடுறீங்க, போடுறதோட உங்க வேலை முடிச்சு மூடி வச்சிருக்கீங்க. அது தயிரா, பாலுமே தயிரா மாறுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சாப்பாடு சாப்பிடுறதோட சரி, அந்த சாப்பாடு எப்படி ரத்தமா மாறி அப்புறம் விந்து வரைக்கும் எப்படி மாறுது? நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு சூழ்நிலை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா சிச்சுவேஷன் தானா கிரியேட் ஆகி சம்பவம் தானா நடக்கும். உங்க வேலை சிச்சுவேஷனை ரெடி பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையை ரெடி பண்றீங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அருள் உங்களுக்கு வேணும்னா இவங்க கொடுத்த ஃபார்முலால நீங்க செயல்பாடு செய்யலாம். உங்களுக்கு கொடுக்கறது என்ன கொடுக்கணும்ன்றது அவருதான். எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கட்டப்பையில கொடுக்கணுமா, பேங்க்ல கொடுக்கணுமா, கையில கொடுக்கணுமா, இல்ல ஓட்ட பாக்கெட்ல கொடுக்கணுமான்றது அவருதான். நீங்க நடிக்கத்தான் முடியும். நடிப்புனா என்ன? பாவனை தானே. தியானமே ஒரு பாவனை தானே. பாவனை மட்டும்தான் மனிதனால பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க சார், வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதாங்க, பாவனை தாங்க பண்ண முடியும். பாவனையை தாண்டி இந்த மனிதனால இந்த உலகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட். நீ என்ன பண்ண முடியும்? அம்பானி என்ன பண்றாரு? பாவனை தான் பண்றாரு. கும்பிடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு தர்மமா வச்சுட்டு நியாயமா வச்சுட்டு செய்றீங்க. அது ஃபுல்லான்லாம் தெரியாது, செஞ்சுட்டு உங்க வேலையை அடுத்த வேலைக்கு போயிருங்க. அதுக்கு உண்டான பலன் தான் அவர் பார்த்து. குழந்தையா இருக்கிறதுல இருந்து பெரிய ஆளா ஆகி முடிகிற வரைக்கும் எல்லாமே அதுவா தான் நடக்குது. அந்தந்த இடத்துல போய் உங்களை பிளேஸ் பண்ணிக்கிறீங்க. இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.